ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டரில் உள்ள இஸ் 1.3 உள்ள ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் டேஸ், அதாவது எவ்வளவு சேமிப்பாள்? பாருங்கள், ஒரு நாள் 12 சேமிக்கிறாளாம். ஒரு நாளில் 12 ரூபா சேமிக்கிறானா, 30 நாளில் எவ்வளோ சேமிப்பாள்? இப்போ ஒரு நாளில் 12 ரூபா, 30 நாளைக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் கொடுத்து நிறைய நாள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கணுமா வகுக்கணுமா? வகுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? பெருக்கணும். ஒரு நாளில் 12 ரூபா சேமிக்கிறா, அப்போது 30 நாளில் எவ்வளவு? ஒரு 12 30 × 12. இந்த மாதிரி ஒரு நம்பர் நம்மளுக்கு 0 கூட இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இது கூட இருக்க நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டில் என்ன செஞ்சுக்கணும்? 0 சேர்த்துக்கணும். 12 3 என்ன? 5 3 30, 11 3 33, 12 3 36 கூட இந்த 0. அப்போது 30 நாளில் 12 ரூபா ஒவ்வொரு நாளும் சேமித்தா லாஸ்ட்டில் 30 நாளில் 360 ரூபா அவள்கிட்ட இருக்கும். ஸோ ஒரு நாளில் 12 ரூபாய் எனில் 30 நாட்களில் 360 ரூபாய் சேமிப்பாள். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் டேஸை பெறுவார். 12 நாள் கொடுத்து எத்தனை நாள் கேட்டிருக்காங்க? ஒரு நாள். இப்போ தான் சொன்னேன், ஒரு நாள் கொடுத்து நிறைய நாள் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? பெருக்கணும். இந்த மாதிரி நிறைய நாள் கொடுத்து 12 நாள் கொடுத்து நம்மளுக்கு ஒரு நாள் கேட்டிருக்காங்க, அப்போ என்ன செய்யணும்? வகுக்கணும். எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அதால் வகுக்கணும். அப்போ 1800 என்ன பண்ண போகிறோம்? நம்ம 12ஆல் வகுக்க போகிறோம். ஃபஸ்ட் இதை என்ன பண்ணால் நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டில் அடி கொடுக்கலாமா? 2 12, 92 18 0 0. மறுபடியும் நம்ம இதை என்ன பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பாட்டில் அடி கொடுப்போம். 3 6, 3 9, அப்புறம் 0. மறுபடியும் இது 2ஆம் வாய்ப்பாட்டில் இருக்குது, 2 விடலாம். ஒரு 2 2, ஒரு 2 மீதிங்க 1, 2 10 0. இப்போ 180. இப்போ ஒரு நாளில் எவ்வளவு ரூபாய்? 180 பெறுவார். சரிங்களா? ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் 180 பெறுவார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 45 வகுத்தல் 7 + 8 - 2. பாருங்கள், 45 வகுத்தல் 7 + 8 - 2. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், நம்ம ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வகுத்தல் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிட் மாஸ் ரூலை ஞாபகப்படுத்திக்கோங்க. பிட் மாஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட். அப்போ 45 அப்படியே இருக்கணும், வகுத்தல் அப்படி இருக்கட்டும். நம்மளுக்கு 7 8 எத்தனை? 15. அப்புறம் என்னது இருக்குது நம்மளுக்கு? -2. சரிங்களா? அந்த ப்ராக்கெட் நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் தான் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். அடுத்து டிவிஷன், அப்புறம் வகுத்தல் பண்ணலாமா? 45 வகுத்தல் 15. ஒவ்வொரு 15 15, 2 15 30, 3 15 45. இதை இப்படியே எழுதிக்கலாம். 45 வகுத்தல் 15 - 2. இது என்ன? ஒவ்வொரு 15 15, 3 15 45. லாஸ்ட்டில் என்ன இருக்குது நம்மளுக்கு? 3 - 2. 3 - 2 என்ன? 1. அப்போ அதோட விடை என்ன? 1. சரிங்களா? அடுத்து பாருங்கள். சரியா தவறா என கூறுக. சரியா தவறா என கூறுக. 3 + 9 × 8 = 96 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 96 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட் நம்ம எது நம்ம சால்வ் பண்ணுவோம் எப்போதுமே? பெருக்கல், வகுத்தல். பிட் மாஸில் ஃபஸ்ட் என்னது? ப்ராக்கெட், அப்புறம் டிவிஷன், அப்புறம் என்னது? மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ 9 8 72, அப்புறம் தான் கூட்டல் 3. 22 3 எத்தனை? 75. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 96. அப்போ இது என்ன? தவறு. ஓகே, அடுத்து பாருங்கள். 7 × 20 - 4 = 136. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? வகுத்தல், அப்புறம் பெருக்கல், அப்புறம் கூட்டல், அப்புறமா லாஸ்ட்டில் என்ன? கழித்தல். இங்கே நம்மளுக்கு என்னது இருக்குது? பெருக்கல். அப்போ 20 7 பெருக்கலாமா? இதை இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஈஸியான ஐடியா சொன்னேன். இந்த 0 இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த நம்பரை மட்டும் இது கூட பெருக்க போகிறோம். அப்போ 7 2 14, 0 சேர்த்து 140. இங்கே ஒரு -4. 140ல் 4 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 136. அப்போ இது என்ன? சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 40 + 56 - 6 வகுத்தல் 2 = 45. இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம எப்போது என்ன செய்வோம்? ப்ராக்கெட். அப்போ ப்ராக்கெட் 56ல் 6 கழிச்சா எத்தனை நம்மளுக்கு? 50. 56ல் 6 கழிச்சா 50. அப்புறம் என்னது இருக்குது? வகுத்தல் 2. இங்கே ஒரு 40. அப்புறம் நம்ம ப்ராக்கெட் முடிச்சா என்ன பண்ணுவோம்? வகுத்தல். அப்போ 50ல் 2 வகுத்தல் என்னது? ஒரு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50. அப்போ 7 கிடைக்கும். 40
50ல் 2 வகுக்கப்படும். அப்போ ஒரு 2 2 2 மீதி 1 2 10. இப்போ 40 25 65 எனக்கு கொடுத்துருக்காங்க 45. அப்போ இது என்ன தவறு. ஓகே, இந்த லெசனில் உள்ள 1 வேர்ட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். Thank you students. Subscribe our channel Tree of Maths.